அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடணும் வெங்காயம். இப்போ லேசாக வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் கிடையாது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தவனையும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கி வரும், தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெயிலே அது வதங்கட்டும் தக்காளி. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்க போகும்போது நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் தக்காளி. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்க மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனால் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுண்டி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி தொக்கு. இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம தேவைப்படும் போது சூடு ஹீட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.